கூடாது. எங்க பரிசுத்தரை ஆராதிக்கும்படியா என்னுடைய உள்ளங்கள்லாம் ஏங்குதப்பா. என் தேவனுக்கு, என் ஜீவனுள்ள தேவனுக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடும்படியாக இந்த கிருபையை தந்து என்னை அழைத்து வந்து இருக்கிறார். உன்னை நம்பி வந்தது தப்பாடான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் நம்மளால மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய சமூகத்துல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன சுத்திகரிங்க. நீங்க இந்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்ணின் மனிதா அப்பா, கண்ணின் மனிதானே அப்பா, கண்ணின் மனிதானே அப்பா, நான் கண்ணின் மனிதானே அப்பா. முடியலங்க, நான் இனிதான் தேவனுக்காக நிறைய நிற்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அவரை பாடி துதித்து அவருடைய மகிமைப்படுத்தும்படியாக, உன்னதமானவருடைய பிரசன்னத்துல நிரம்பும்படியாக தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கீங்க. ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு இன்பமான விஷயம் அவரை துதித்து பாடுவதில், அவருக்கு நன்றி செலுத்துவதில். உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவரின் சங்கீதமானவர், அவரின் சங்கீதமானவர். அவரை பாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவேன். அவரை துதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை தேவன் தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தேவன் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவியானவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, நீ செய்த சகல உபகாரங்களை மறப்பதில்லைன்னு சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமா தேவனை மறப்பதில்லை, அவரை நினைவு கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து கொண்டிருக்கிறது. அவரை பாடும்படியாக, துதிக்கும்படியாக என்னுடைய ஆத்துமா, என்னுடைய உள்ளங்கள்லாம் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் வல்லவர், மகிமையின் ராஜா நீர். ஓ ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவர், சர்வத்தையும் படைத்த தேவன் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர வேண்டும், உம்முடைய நாமம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற நேரம் இது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். என் வாழ்க்கையில மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். எங்களுடைய குடும்பத்தில் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். என் தேவன் இல்லாத வாழ்வு வேண்டாம், அவர் இருக்கிற வாழ்வு. அவர் எங்களோடு இருக்க வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும், அவர் பேச நாங்கள் கேட்க வேண்டும் சொல்லுங்க. Hallelujah, hallelujah, thank you Jesus, hallelujah. உமக்கு நன்றி, hallelujah. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். hallelujah. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி, பரிசுத்த நீரே.
பரிசுத்த நீரே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களையும் என்னுடைய ஆத்மா மறப்பதில்லப்பா. நன்மையினாலே நிறைந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நீர் நன்மையினாலே நிறைந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. உமக்கு நன்றி. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் என்னை துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும், சொல்லுங்க, என்ன நடந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே. Bless the Lord my soul, bless the Lord my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, sing like never before, oh my soul, worship His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே, பரிசுத்த நீரே, எங்கள் பரிசுத்த நீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பா, என்னுடைய உள்ளங்கள்லாம் ஏங்குதப்பா, எங்க பரிசுத்தரை ஆராதிக்கும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக. ஆவியானவரே, உம்மை போல யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேய்ச்சிட யாருமே இல்லை. உம்மை போல என்னை ஆற்றிட யாரும் இல்லை. நீரேன்னு சொல்லுங்க. எல்லாற்றுக்கும் மேலானவர் நீர். என்னை அழைத்து வந்தவர் நீர். என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர். ஓ, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. என் தேவனுக்கு, என் ஜீவனுள்ள தேவனுக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடும்படியாக இந்த கிருபையை தந்து என்னை அழைத்து வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே. சேர்ந்து சொல்லுமா? அவர் நாமத்தை, அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பு, முழு உள்ளத்தோடே
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருக்கேற்ற பரிசுத்தவானாய் உங்களை மாற்ற போகிறார். அவருக்கேற்ற பரிசுத்தவானாய் உங்களை என்னை மாற்ற போகிறார். அந்த தேவன் மாற்ற போகிறார். அர்ப்பணிங்க தேவனுடைய சமூகத்துல, இந்த காலை வேளையில அர்ப்பணிங்க. அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்களுடைய சமூகத்துல நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன சுத்திகரிங்க, நீங்க என்ன இரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க இரத்த கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வயசாயிடுச்சா அப்படி சொல்லவே கூடாதுங்க. வயசாயிடுச்சின்னு அவர் தான் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. மான்களின் கால்களை போல மாற்றுவேன் இருக்கிறாரு. மான் சும்மா இருந்துட்டு இருக்குமாங்க, துள்ளும் ஓடும் குதிக்கும். அப்ப நீங்களாம் எப்படி இருக்க போறீங்க பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்க, கழுகு வந்து அதோட வயசான காலத்துல போய் ஒரு சைடில் ஒதுங்கிரும். அது ரெடி ஆகிட்டு இருக்குமா. அப்பந்தான் இதை விட இப்போ வாழ்ந்தது இல்லைங்க, அப்பந்தான் தேவனுக்குள்ள வரும்போது வர மாதிரி பாருங்க. கழுகு போய் தனியா ஒரு இடத்துல ஒரு கண்மலை ஒரு இதில் போய் உட்காந்துக்கும். அதுக்குள்ள சாப்பாடுலாம் அப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது முதல்ல. ஏன்னா அது இந்த டைம்ல அதால வேட்டையாட முடியாது, அதால பறக்க முடியாது. ரெக்கையெல்லாம் என்ன பண்ணுவான், அதோட இதை வச்சு அப்படியே பிடுங்கி 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 ஒரு முடி இருக்காதான் உடம்புல, பிடுங்கி போட்டுரும். அதோட அடுத்தது என்னன்னா நகத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பீக், அந்த வாய், அதை எடுத்து பாறையில் வச்சு தேய்ச்சி அந்த இருக்க கல்லுகள்லாம் போட்டு தேய்ச்சி கூர்மையாக ரெடி பண்ணி வச்சிருக்குமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூர்மையாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? என் ஆட்டம் இன்னும் முடியலைங்க, நான் இனிதான் தேவனுக்காக நிறைய நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்பவுமே வயசாயிடுச்சுங்க பிரதர், வயசாயிடுச்சு சிஸ்டர், வயசாயிடுச்சு, இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் பண்ண ஊழியத்தோட இனிதான் டபுள் மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கொம்பை உயர பண்ணிடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மே எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மே ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற வேலை இது, அப்படிதானே? பாடல்களை பாடி தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் என்னுடைய நம்பிக்கை, நான் நம்புகிறவர். ஹல்லேலூயா, நான் நம்புகிறவர் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய நங்கூரம் பார்த்துருக்கீங்களா? நங்கூரம் இல்லைன்னா ஷிப்பாக இருந்தாலும் போட்டாக இருந்தாலும் பிரச்சனை தான், அப்படிதானே? ஸ்டாப்பே இல்லாமல் ஆயிரும். அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். நம்முடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி பாட போறீங்க. துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் நம்பிக்கை மீதானே, 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. என் நம்பிக்கை நீதானே. சொல்லுமா? என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நாங்கள் நம்பும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. எல்லாம் கரங்களை தட்டி கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். நீரும் பிறந்தவரை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கொஞ்சம் பட்டினி வந்தாலும் வறட்சிகள் இருந்தாலும்
துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம் துதிப்போம் கண்மலை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம் கொஞ்சம் பண்டிகையே வந்தாலும் வறட்சிகள் எல்லாம் பாடல் பாடி முன்னேறிடுவோம் கொஞ்சம் பண்டிகையே வந்தாலும் வறட்சிகள் எல்லாம் பாடல் பாடி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீதானே கூறமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே One more time. நம்பிக்கையும் நீதானே கூறமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான் இன்னும் சத்தமா சொல்லுவோம் நம்பிக்கையும் நீதானே கூறமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான் இன்னும் சத்தத்தை உயர்த்தி நம்பிக்கையும் நீதானே கூறமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே பிளந்தவரை துதிக்க போகிறோம் அவர் மரணத்தை வென்றுவிட்டார் அவர் இங்கு இல்லை அவர் மரணத்தை வென்ற தேவன் அவர் சொன்னபடியே உயிர் தெளிந்திருக்கிறார் கரங்களை தட்டி சொல்லுமா உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டி அவருடைய இரத்தத்தினாலே என்னை சுத்திகரித்திருக்கிறார் கரங்களை தட்டி சொல்ல போறீங்க பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் கல்லறை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவரை துதிப்போம் மரண இருளில் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில் வந்தார் பயமின்றி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மரண இருளில் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில் வந்தார் பயமின்றி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே சத்தத்தை உயர்த்தி நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே என் நம்பிக்கை நீதான் நீரே என்னுடைய நங்கூரம் இயேசுவே சொல்லுங்க வாய்களை திறந்து ஆமா நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே ஹalleluya ஹalleluya பாருங்க என்னுடைய நம்பிக்கை என் தேவன் மேல் இருக்க வேண்டும். கார்ல ஏர் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு சுத்தி ஏர் பேக் இருக்குப்பா இப்போ இடிக்கிறோம்னு வைங்களேன் ஏர்பேக் காப்பாற்றுவாங்க 70-80க்கு மேலே போனாலே ஏர்பேக்லாம் என்னதான் இது பண்ணாலும் ஊடையில் ஒரு நியூஸில் பாருங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே ஒரு BMW கார் ரொம்ப லக்ஸரியஸான கார் தான் ரொம்ப காஸ்ட்லியான கார் ஃபுல் சேஃப்டிலாம் பக்காவாக இருக்கும் போகிறாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே போகிறாங்க டாப் ஸ்பீட் எடுத்து லைட்டாக ஒரு வண்டியில் லைட்டாக தட்டினது தான் அந்த வண்டி இருந்ததுக்கு அடையாளமே இல்லை வண்டி இன்ஜின்லேருந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிடக்கு ஒட்டஞ்சி சுக்கு நூறாகி ஒரு வண்டி ஒரு சின்ன இது ஃப்ரேம் சேஸ் கூட இல்லை அந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு. அப்படின்னா அந்த வண்டியில் ஏர்பேக் இருந்திருக்குமா இல்லையா? அந்த வண்டி அவ்வளோ காஸ்ட்லியான வண்டி, ஏர்பேக்லாம் இல்லாமல் இருக்காது. எவ்வளோதான் காஸ்ட்லியான வண்டியானாலும் ஏர்பேக் இருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாக்கலன்னா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளோட நம்பிக்கை ஏர்பேக் மேலே இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அவர் என்னை காண்கின்றவர், அவர் என்னை போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை விட விழுந்தாலும் நான் எழுந்திருச்சு நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை குறித்து சாட்சி யாரு சொல்றாங்க? தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, என் மகளே. பாருங்க, வேதத்துல ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தது. 2 பேர் வந்து ஆலயத்துல ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும், அப்படிதானே? 2 பேர் ஜெபம் பண்ணுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, ஆண்டவரே, அண்ணா இருக்கான் பாருங்க அயோக்கிய பையன். ஆண்டவரே, அண்ணா இருக்கான் பாருங்க ஃப்ராடு. ஆண்டவரே, அவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே. எப்படி? அவன் பொய், அவன் அப்படி, அவன் இப்படி, அவனை மாதிரி நான் கிடையாது. இன்னொருத்தர் சொல்லுதான், ஆமா ஆண்டவரே, நான் பாவிதான், நான் பாவிதான் பா, ஒரு வாட்டி மன்னிங்கப்பா, என்னோட பாவத்தை ஒரு வாட்டி மன்னிங்க. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரும் சொல்ல வேண்டாங்க, உங்க தேவனிடத்தில் நீங்க சொல்லுங்க, ஆமாப்பா நான் பாவிதான். அவனை சொல்றது இவனை சொல்றது இல்ல. நான் என்ன சொல்றேன்? அப்பா நான் பாவிதான், என்ன ஒரு விஷயம் மன்னிங்க. அவன் பாருங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அவனை மாதிரி கிடையாது நான் யோக்கியம் இல்லைங்க. அவனுடைய காணிக்கையெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. அவனுடைய பேச்செல்லாம் தேவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்பாரா? அவனுடைய சத்தத்துக்கு பதில் தருவாரா? இல்ல. உங்களுடைய சத்தத்துக்கு பதில் தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்? சும்மா ஜெபிச்சு எதுக்குங்க? ஒரு யூஸ் இல்லாம சும்மா ஜெபிச்சுட்டு அவர் கேட்காம நம்மளும் சும்மா சரி ஓகே கடமைக்கு ஜெபிக்கணுமே, எதுக்கு? என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அவர் இடத்துல பேசுறதுல அவர் வந்து மியூட்ல போட்டு வச்சிட்டாருன்னு வைங்களேன், நம்ம பேசுறதே அவருக்கு கேட்காது, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். என்ன பிரயோஜனம்? அரை மணி நேரம் தொண்டை தண்ணி வைத்த கத்தி பேசினது மட்டும்தான் பிரயோஜனம். எப்பவுமே தேவனிடத்துல முதல்ல சரணடைஞ்சிருங்க. பா, எத்தனை முறை இடறினாலும் என்ன மன்னிச்சிங்களாப்பாண்டு, என்ன மன்னிச்சிங்களே. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல பாருங்க, தேவன் சொல்லி இருக்கிறார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்து தள்ளினாலும், உற்றார் உறவினர் உன்னை விட்டு விலகினாலும், நீ நம்பும் நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும், கைவிடாத என் நேசர், கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அப்படிதான் நம்மளோட இது இருக்கணும். நம்ம பார்த்து நம்ம திருப்பி அவங்க யுத்தம் செஞ்சு, அவங்க நமக்கு யுத்தம் செஞ்சு, யுத்தம் நீங்களே மாறி மாறி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், தேவன் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர், நம்முடைய சத்தம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கணும், தேவனிடத்தில் தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்லே நீங்க சொல்லிடணும்ப்பா, என்னை நீங்க நடத்துறீங்க, உம்முடைய கரத்துல தான் நான் இருக்கணும், யாரோட வாயாவும் நான் இருக்கக்கூடாது, உம்முடைய வாயா நான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயம் இல்லை. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயம் இல்லை.
பூர்வமானது சிந்திக்காதே, முந்தினவை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானவை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை, மேலானவை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை, ஓ பயமில்லை. நம் சாதி கத்தருக்கு பயமில்லை, ஓ பயமில்லை, பயமில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பயமில்லை, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சாதி கத்தருக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. சொல்லுவா தேவ ஜனமே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிரும், கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன், நம்பிடும் தேவன் என் துருகமாயிரும், கலக்கமே எனக்கில்லை. ஓ பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சாதி கத்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சாதி கத்தருண்டு பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்ய நீர் இருக்கிறீர். கரங்களை தட்டி சொல்லுமா, எனக்காக யுத்தம் செய்ய முடியாத என்னுடைய தேவன், அவருடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு முன்பாக செல்கிறது. ஒருவனை எனக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒருவனை எனக்கு முன்பாக நிற்க முடியாது, ஒருவனை என் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது, ஒருவனை என் வாக்குத்தத்தத்தை தடை செய்ய முடியாது. என் தேவனால் நான் சேனைக்குள் பாய்கிறேன், அவரால் நான் மதிலை தாண்டுவேன். ஓ, ஹல்லேலூயா. இயேசுவே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செஞ்சாருன்னா தடையா நிக்கிறவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக நிக்கிறவெல்லாம் தேவனும் பட்சத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தெரிச்சிருவாங்க. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் என் பட்சத்துல இருக்கும்போது எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தேவன் என் சார்பா யுத்தம் செய்யும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் நிற்க முடியாதுங்க, ஒருவர் நிற்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, ஐயோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. நத்திங். ஏன் தெரியுமா? God is with you. Hallelujah, hallelujah. அன்றைக்கு மோசையோடு இருந்தனா, மோசையோடு எப்படி இருந்தனோ, மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருக்கிறேன். ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுவோமா? மாறலங்க. அவர் மாறாத நேசர், மாறாத எபினேசர். அவருக்கு வேணா எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா நடந்துக்கலாம். எகவா ஈரே, எகவா ரூபா, எகவா ரம்மா, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். I am who I am. நான் எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி ஆகார விடலைங்க. அவருடைய கண்ணீரை கண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம யுத்தம் செய்ய வேண்டாம், நம்மெல்லாம் ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்மளுடையது. பேசுறாங்களா, துக்கப்படுத்துறாங்களா, துயரப்படுத்துறாங்களா, நீங்க ஆசீர்வதிங்க அவங்கள. கத்துக்கோங்க.
கத்துக்கோங்க, ஆசீர்வதிக்க கத்துக்கோங்க, ஆசீர்வதிக்க பழகிக்கங்க. வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரட்டு. என்ன சபிக்கிறியா, நீ ஆசீர்வாதமாயிரு. என்னை பத்தி பொருளி பேசுறியா, நீ ஆசீர்வாதமாயிரு. அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கு இல்லைன்னு வைங்களேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. நான் கத்துக்கிட்டதுங்க, நீங்களும் கத்துக்கிடுங்க, ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அவங்க கத்துறாங்கன்னு சொல்லி நீங்க கத்துனீங்கன்னு வைங்களேன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. தேவன் அந்த இடத்துல என்ன படுவார்? துக்கம்தான் படணும். தேவனுடைய நாம மகிமைப்படுமா? யாரா இவங்க சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி இப்படி இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதே அவங்க அவங்கள திட்டிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் நீங்க ஆசீர்வாதமா இருங்க சிஸ்டர், பிரதர் நீங்க ஆசீர்வாதமா இருங்க பிரதர், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், தேவன் உங்களோடு இருக்கட்டும்னு சொல்லி பாருங்க. அவனுக்கு அடுத்து என்ன திட்டனே தெரியாது. என்னடா திட்ட? ஹல்லேலூயா. தேவன் உங்க பட்சத்துல இருக்காங்க, தேவன் உங்க பட்சத்துல இருக்காங்க. சிங்க கெபியில போடும்போதும் சரி, 7 மடங்கு அக்கினியில போடும்போதும் சரி, தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். எந்த நாவா இருந்தாலும், எந்த வாயா இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன தெரியுமாங்க? அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நான் அடிக்கடி சொல்றது, தேவதூதர்கள்லாம் அவரை பாடிக்கிட்டு, அவர் பரிசு கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர், சேனைகள் வாசமாயிருக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர். எவ்வளோ பாடிக்கிட்டு நிப்பாட்டம் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, நம்மளுடைய துதியில வாசமாயிருக்கிறாருன்னா நம்ம விசேஷமானவர்களுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கணுங்க. வாரத்துல ஒரு நாள், பாதி வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு வர முடியாது. பாவம். சண்டே சர்ச்சுக்கு வரலாம் பாவம் தான், பாவம் தாங்க. இது செஞ்சா, கொலை செஞ்சா அதுதான் பாவம் இல்லை, இதுவும் பாவம் தான். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாது. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் என்ன பண்ணணுமா? ஆமா, ஹல்லேலூயா. பாவம் சொல்லி தரோம், இதெல்லாம் சொல்லி தந்தா தான் உங்களுக்கு அப்போ அது ஓஹோ இப்படிலாம் இருக்குதா. நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம், இப்படிலாம் உண்டானே. தேவனுக்கான இடத்த தேவனுக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்கும். அதுக்காக ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கும்போது ஐயோ நான் சர்ச்சுக்கு போலேன்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? ஐயோ அப்போ பாவமா? தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். உங்களோட பிரயாசம் அப்போ கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு லைட்டாக அந்த வீடியோவை போட்டு காமிங்க ஐயா அப்படின்னு. அப்படி ஆட்களும் இருக்காங்க. எல்லாம் தேவன் கொடுத்தது. வரங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாமே தேவனுடையது. ஹல்லேலூயா. என்ன அற்புதங்க! பெதஸ்தாவில் அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, பேயெல்லாம் ஓடும். நான் எவ்வளவோ பேயை பார்த்துருக்கேன். பேய் ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரேயர் பண்ணால் பேய் ஓடும். பாஸ்டரா பேய் விரட்டுறாரு. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவன் கொடுத்திருக்கிற வரம். ஹல்லேலூயா. அதனால பேய் ஓடுது. ஹல்லேலூயா. அதனால நோய், கேன்சர் நோயெல்லாம் மறையுது. ஹல்லேலூயா. அவங்க விசுவாசிச்சாங்கன்னா. ஆனால் அதே பேய் திருப்பி வரும்போது எப்படி வரும்? திருப்பி அதே ஒன்னே வரும். கூட்டிட்டு அவன் ஜோடியெல்லாம் கூட்டிட்டு, பார்த்துக்க பேய், பார்த்துக்க மக்கா, இவன் வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டான், கொஞ்சம் சரியில்லை, இந்த பையில நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுக்கணும். அந்த பேயை விரட்டதுக்கு அப்புறம் இந்த பேய்க்கு கஷ்டமாயிரும். ஐயோ இந்த ஆளுக்கு கஷ்டமாயிரும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு போ, பிசாசு இயேசுவின் நாமத்தினால. என்ன நீ யாருக்கிட்ட வந்து நிற்க தெரியுமா? யோபு மேல பாருங்க, என் தாசனாகிய யோபு மேல கண்ணு விழுந்துட்டா உன் கொன்னிக்கல்ல பார்த்துக்க, கண்ணை நோண்டி விட்டுருவேன். ஹல்லேலூயா.
கொல்லிக்கண்ணோடு அலைஞ்சிட்டு இருக்க அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்க. கண்ணு விழுந்துட்டா, என் தாசன் மேலே கண்ணு விழுந்துட்டா என்ன கேட்டிருப்பாரு. தேவன் அனுமதிச்சா மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு பெரிய வல்லமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. உதறி தள்ளப்பட்டவன். அப்போ நம்ம எவ்வளோ வீக்காக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் பாருங்க, வேதம் கேட்டேன், வேதம் வாசிச்சிங்களான்னு கேட்டால் 2-3 பேர் கை கூட தூக்கலை. எத்தனை பேர் வேதம் வாசிச்சிங்க? இல்லை நான் கேட்குறேன், கையை தூக்கி காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோலாம் எடுக்காதீங்கப்பா. பாருங்க, ஒரு 50 பேரில் ஒரு 20 பேர் வேதம் வாசித்தேன். ஏன் வேதம் வாசிக்கலை? வேதம் தெரியலை, வேதம் வாசிக்கலை. எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமா? வாசிக்க தெரியலன்னா ஆடியோ பைபிள் இருக்கு, வேணா சொல்லுங்க, ஏற்றி தர சொல்கிறேன். ஹல்லேலூயா. போட்டு கேட்டுக்கிட்டாது இருங்க. சில பேர்லாம் வேதமே வாசிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வாசிச்சிங்களான்னு வந்து கேட்பாங்க. எப்படி உங்களுக்கு அதில் அப்படி போட்டிருக்கு, இதில் இப்படி போட்டிருக்கு தெரியுமா? பிசாசும் கேள்வி பண்ணலாம், நீர் தேவனுடைய குமாரன் தானே, நீர் குமாரனா இருந்தால் இதை கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். கல்ல ஏன் எங்களுக்கு தெரியாதுல்ல கல்லை அப்பம் ஆக்கணுண்டு? அது நீ சொல்லி தான் நான் செய்யணுமா? போ பிசாச. அவ்வளோதாங்க, அவனுக்கு காலில் போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு, நீங்கள் தான் பிடிச்சி தலையில் தூக்கி வச்சு உட்காந்துருக்கீங்க. போ பிசாச. பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு? பார்த்தீங்களா, இதுக்கே அல்லேலூயா கம்மியாக போகுது. அப்போ எல்லாம் பிசாசுக்கு ரெடியாக வச்சிருக்கீங்க இடத்த. ஹல்லேலூயா. பக்கத்தில் சீட்டை போட்டு வச்சுக்கிடுங்க, ஃப்ரீயாக இருக்க இடம்லாம் பிசாசுக்கு. ஹல்லேலூயா. அப்படி தானேங்க, அவன் பார்க்கலாம்ல எல்லாத்தையும். பக்கத்தில் இன்னைக்கு பக்கத்தில் உள்ளவங்க வேண்டாம், அந்த இடம் எனக்கு வச்சுக்கிடுங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுடுங்க சிஸ்டர். சிஸ்டர் பக்கத்தில் பாருங்க, இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிடுங்க எனக்கு. ஹல்லேலூயா. பிரதர் பக்கத்தில் பாருங்க, இடத்த எனக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. செயற்கையும் அதே மாதிரிங்க. இந்த செயற்கை இருக்குல்ல, சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்மளை கவுத்தி போட்டுரும். இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த எலியும் தவளை கதை மாதிரி. உங்களுக்கு தெரியுமா எலி தவளை கதை? எலி வந்து நல்லா எங்கே இருக்கும், எங்கே வாழும் எலி? நல்லா குண்டுக்குள்ளே போய் வாழும், நல்லா வெளியே தரையில் அலைஞ்சிட்டு கிடக்கும். தவளை எங்கே இருக்கும்? தரையிலையும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் சாடிடும். தண்ணியை பார்த்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே அதுக்கு சந்தோஷமாகி போயிடும். கிரிக் பிரிக் கிரிக்கின்னு சவுண்டு போட்டு அதில் அடக்கும். இப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு நட்பு வருது, ஒரு நல்ல ஒரு நட்பு. எப்படிப்பட்ட நட்புனா, அவர் இல்லாமல் இவர் இருக்க முடியாது, இவர் இல்லைன்னா அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நட்பில் ரொம்ப ஜோடியாக உட்காந்துருக்காங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க, கதை கதை தாங்க, சரிங்களா? அப்போது 2 பேரும் நல்லா சந்தோஷமாக நண்பர்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு தண்ணி வற்றி போய் தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த குளத்தில் தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் தவளை? போய் சொல்லுவார்ல, ஐயா தம்பி இல்லை ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, இங்கே தண்ணி இல்லை பார்த்துக்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ எலியோட மனசு கொஞ்சம் வலிக்கலச்சே, நம்ம நண்பருக்கு தவளைக்கு தண்ணி இல்லை, அவர் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பார். சரி ஓகே, என்ன பண்ணலாம், தண்ணியை தேடி போவோம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வழி தப்பி போயிடக்கூடாதுல்ல. இப்போ காடு வந்து ரொம்ப பெரிய இது. அப்போ 2 பேரும் ஓடும்போது வழி மாதிரி போயிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் இவர் காலில் ஒரு கெட்டு, அவர் காலில் ஒரு கெட்டு, 2 பேர் கால்லையும் கெட்டு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. 2 பேர் கால்லையும், தவளைக்கும் கெட்டு எலிக்கும் கெட்டு. தப்பிச்சு போய் தள்ளி எங்கேயோ தொலைஞ்சிடக்கூடாது, வழி தெரியாமல் போயிடக்கூட பாவம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போகிறாங்க அப்படியே போய்கிட்டு இருக்காங்க வழியில், ஒவ்வொரு காடு மலைலாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. கடைசியில் இவருக்கு வெறுத்து போச்சு, என்னடா தண்ணியும் காணல ஒன்னையும் காணலன்னு. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குளத்தை பார்த்துட்டு, ஆஹா தண்ணி, ஆஹா தண்ணி கிடச்சிடுச்சு, தண்ணி கிடச்சிடுச்சின்னு சொல்லி பறந்து ஓடுது தவளை. பின்னாடி எலியை கெட்டி போட்டது கூட ஞாபகம் இல்லை, இழுத்துட்டு ஓடுதான் ஓட்டம் உள்ள தண்ணிக்குள்ளே. ஜாலி அப்படின்னு சொல்லி குதிச்சு, அவருக்கு இருக்கிற குஷியில் இங்கே இவரை மறந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் மறந்து தண்ணியில் கடந்து குதிச்சு 2 ஆட்டத்தை போட்டு வெளியே எழுந்திரிச்சு பார்க்காரு. இவர் மேலே மிதந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு இவர் இங்கேருந்து அடிச்சுட்டு கிடக்காரு, தத்தா கதை கேட்டு.
அட்டினா அடி அவருக்கு. ஐயா எனக்கு நீச்சல் தெரியுமா இல்லையான்னு கூட கேட்காம குதிச்சிட்டியா பாதகத்தை அப்படிங்காரு. இப்படி வந்து உள்ள இழுத்து போட்டியப்பா, அடே உன்னை நம்பி வந்தது தப்பாடான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம ஆளு மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி பிசாசானவன் எவனை விழுங்கலாண்டு வகை தேடி யாரு மேலே வராரு, கழுங்கண்ணாத்த வராரு, மேலே பறந்து வந்துட்டு இருக்காரு கழுகு. எங்கடா இற, நமக்கு இன்னைக்கு இற இங்கே இருக்கு, வேட்டை ரெடியா. பார்த்தா நம்மளும் தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்காரு. உனக்கு தான் தண்ணியில் மிதக்க தானே தெரியும், வான்னு சொல்லி ஒரே தூக்க வர. தூக்கும் போது கூட கயிறுல யார் இருக்கா? கயிறுல அட கடவுளே, கயிறை கழட்டாது இவ்வளவு பெரிய தப்பாப்பா. கயிறுல தவளை. அவர் நினைச்சிருப்பாரு, அப்பா வேட்டை ஒண்ணுதான், வெற்றி 2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று எடுத்தா ஒன்று. அந்த ஃப்ரீ பார்த்து நிறைய பேர் விடுவாங்க தெரியுமா? நிறைய பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்லேயே பார்ப்பாங்க. ஃப்ரீக்கு இருக்கா, பை 1 கெட் 1 ஃப்ரீ, தூக்கு. அப்போ அவனுக்கு பை 1 கெட் 1. ஆமாம், கயிறு இருக்கான்னு பார்த்துடுங்க காலில். ஹல்லேலூயா. பை 1 கெட் 1 ஆயிடக்கூடாது. சில இதெல்லாம் இப்போ பை 1 கெட் 2 ஃப்ரீயாக இருக்குது. ஹல்லேலூயா. 2 காலில் 2 கயிறு பிடிச்சி 2 சைடுகளுக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. பாருங்க, உணர்வடைய வேண்டும். நல்லா இருந்துச்சா கதை? கயிறை செக் பண்ணிவிடுங்க அடிக்கடி. நமக்கு கயிறு போட்டிருக்கா இல்லை கயிறில் நம்ம மாட்டியிருக்குமா, ஏதாவது கயிறு இருக்கான்னு பார்த்துக்கணும், இழுத்து பார்த்துக்கணும் கயிறு இருக்கா இல்லையாண்டு. எப்பவும் நம்மளை போடுற ஒரே கயிறு தேவனுடைய கயிறாக மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற கயிறுலாம் வேண்டாங்க. அப்போ நண்பனை கூட பார்த்து தான், அதான் சொல்லுவாங்க, நண்பனை பற்றி சொன்னால் உன்னை பற்றி சொல்லிடலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அப்படி தான் பார்த்துக்கங்க, தவளை நட்பு வேணுமா எலி நட்பு வேணுமாண்டு. எச்சரிக்கையாக இருக்கணுங்க. தேவன் மேலே தான் பயம். அவர் தான் எதை சொன்னாலும் ஓகே, ஒரு அடி சரிப்பா, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆதியில இருந்த அன்பை எங்க? அதோட அந்த நட்பு பெருசா? அவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? உன் விசுவாசம் யார் மேல இருக்குது? அப்ப எப்படி அவர் அற்புதம் செய்ய முடியும்? என் நம்பிக்கை யார் மேல இருக்குது? அந்த தவளை மேலையா? தவளை அது வாயாலே கெட்டு போகுது. நான் தவளையா இருக்க கூடாதுப்பா, என் நம்பிக்கை உங்க மேல இருக்கணும். முந்தினதெல்லாம் யோசிக்கல, பூர்வமான எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் மேலானதை சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மேலானதை நான் சுதந்திரிக்க போறேன். இந்த நாள்ல நான் மேலானதை சுதந்திரிக்க போகிறேன். இதுக்கு எந்த தவளையும் தடையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? இதுக்கு எந்த தவளையும் தடையா இருக்க கூடாது. என் தேவனை நோக்கி, என்னுடைய முகம் என் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனை நோக்கி நான் பார்க்கணும். அப்படி எழுந்து நிற்போம், அவரை ஆராதிக்கும்படியாக. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் அந்த தவளை கதை எப்பவும் நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தவளை கதை வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. அதுக்காக தான் இதை நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் கயிறை அடிக்கடி செக் பண்ணிடுங்க, எங்கெல்லாம் கெட்டு போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க போகிறோம் அவரை. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அதை ஒப்பு கொடுக்க போறீங்க. இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். நீரே உயர்ந்தவர், நீரே வல்லவர், நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மையே நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை உம்மன் மேல இருக்குதுப்பா.
உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவரை துதிக்க போறீங்க கொஞ்ச நேரம். நன்றி 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 அப்பா. நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். உம் கிருபை என்றும் உள்ளது. உம் கிருபை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புகிறீர். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவுகிறீர். இந்த நாளிலே சுத்தமாகும்படியாக என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்க, என்ன தொடுங்க, என்ன தொடுங்க, என்ன தொடுங்க, என்ன தொடுங்க. உமக்கு நன்றி 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 சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். என்னுடைய உள்ளங்கள், என்னுடைய நாவுகள் நன்றியினாலே நிறைந்திருக்கிறது. என்னுடைய தேவனை பாடி துதிக்கும்படியாக, புது பலனை அடையும்படியாக. ஓ ஹalleluya 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 ஹalleluya. அவரை வரவேற்க போறீங்க. வாரும் தூய ஆவியேன்னு சொல்லுங்க, வாரும் தூய ஆவியே சொல்லுங்க. அவரை வரவேற்க போறீங்க. இந்த வேளையில் அவருடைய ஆளுகை உங்களை நிரப்ப போகிறது. ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சொல்லுமா, வாரும் தூய ஆவியே. கரங்களை உயர்த்தி, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போறீங்க. இன்னும் சத்தமா, வாரும் தூய ஆவியே,
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம்மை உணராமல் அலைந்திருக்கிறேன்ப்பா, உம்மை உணராமல் வாழ்ந்து வந்திருக்கிறேன். நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்பா. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசர், யார் என்னை மறந்தாலும் மறவாத நேசர் நீ. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை தொடுங்கப்பா. ஒன்றுக்கு உதவாத என்னை, ஒன்றுக்கு உதவாத என்னை, குப்பையான என்னை பயன்படுத்துகிறேன். ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றின்னு சொல்லு. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், உம்மை மறந்து விலகி ஓடி இருக்கேன்ப்பா. அப்பா அப்பா மகன்னா மகன்னா அப்பா அப்பா மகன்னா மகளா கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. சொல்லுங்க தேவஜனமே, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. அப்பா அப்பா மகன்னா, ஒப்பு கொடுப்போமா? மகன்னா அப்பா 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 மகன்னா மகளா கண்ணின் மணிதா அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதான் அப்பா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. சத்தமா நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, என் கண்ணீர்
பள்ளத்தாக்கில் குழியில் என்ன தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு குழி வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என் நம்பிக்கை என் தேவன் மேல் அல்லவோ இருக்கிறது. நான் நம்புகிற தேவன் மேல் அல்லவோ இருக்கிறது. என்னுடைய நங்கூரம் என் தேவன் மேல் அல்லவோ இருக்கிறது. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத என் நேசர் மேல் அல்லவோ இருக்கிறது. நான் பயப்படலப்பா, நான் பயப்படல. நீங்க என்னோடு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையின் படகுல என் தேவன் நீங்க என்னோடு இருக்கிறீங்க. என்னை கலங்க விடுகிற தேவன் அல்ல, என்னை திகைக்க விடுகிற தேவன் அல்ல, என்னுடைய அஸ்திபாரமான தேவன் நீங்க என்னோடு இருக்கிறீங்க. நீங்க என் பட்சத்துல இருக்கீங்க, நீங்க என் சார்பா இருக்கிறீங்க. நீங்க சார்பா இருக்கிறீங்க. உங்க கருத்துல என்ன வச்சிருக்கீங்க? உங்க கருத்துல என்ன வரைஞ்சு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உண்மை உள்ளவள் என்று சொல்லி இந்த கனமான வேலை உன்னிடத்துல தந்திருக்கேன். நீ ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்காதபடி நீ உண்மையாய் இருப்பாய் என்றுதான் நான் கனமான வேலையை தந்திருக்கேன். நீ உணர்ந்தவளாய் இருந்து புத்தி தெளிந்தவளாய் செயல்படு. உன் வீண் சிந்தைகளை விட்டு அகன்று போ. வீண் சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடி என் கர்த்தர் எனக்காக செய்வார். குடும்ப சூழ்நிலை நிமித்தமா தவண்டு புரண்டு அழுது புலம்பிக் கொண்டு நிற்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். உன் புலப்பத்தை மாற்றும்படியா, உன் கண்ணீரை துடைக்கும்படியா நீ தீர்மானம் எடுக்கிறது ஒரு விதம், நீ ஓடுகிற ஓட்டம் வேறு விதமாய். அதான் வீண் சிந்தையை விட்டு விடு. நான் என் கர்த்தருக்கு என்பதை கர்த்தருக்கும், மனுஷனுக்கு என்பதை மனுஷனுக்கும் என்று தீர்மானம் எடு. ரெண்டையும் ஒன்னாக்கி கொண்டு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று கேள்வியோடு நிற்கிற உன்னை காண்கிறார். எத்தனை நன்மைகள் ஐயா, நான் எத்தனை பேர்களுக்கு நன்மை செய்தேன், ஆனால் எனக்கு ஏன் முகாந்தர் இல்லாமல் வலை போடுகிறார்கள்? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலையினோ, ஏன் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். உன் மடியிலே படுத்திருக்கலாம், உன்னோட அப்பம் பூசித்திருக்கலாம். இன்றைக்கு நீ சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை என்று கர்த்தர் உனக்கு சொன்ன போதும் அடிக்கடி உனக்கு ஒரு மரண பயம். இது ஒருவேளை எனக்கு இது ஒரு பலகீனமாக இருக்குமோ, இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்று நீ கலங்கலாம். கர்த்தர் மேலே உன் நம்பிக்கையை வை. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை கைவிடுகிறவர் அல்ல, அனுதியான தேவனும் அல்ல. அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கினாலும் தேவையானது ஒன்று, கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. என் நாக்கு பகுதியில் ஒரு புண்ணு பலையின எனக்கு இருக்கு, ஒருவேளை ஏதோ என்று பயப்படலாம். கர்த்தர் உன்னை தொடுகிறார். அநேக காரியங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வந்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய கரம் உன்னோடு தொட்டு கொண்டிருக்கிறது. உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உன் மன பாரத்தை நீக்குகிறார். வீண் சிந்தைகளை அகற்றுகிறார். தேவையில்லாத காரியத்தில் விழுந்து இருப்பதை கர்த்தர் தான் நீ மாற்ற முடியும். நீ கர்த்தரிடத்துல முறுமுறுத்து கோவித்த நாட்களுக்கு பதிலாக இன்றைக்கு நீ அழுது கொண்டு நிற்கிறாய். ஐயோ, நான் கடனாளிக்கு ஒரு தொண்டாய் போயிட்டனே, இன்றைக்கு நான் இதை விட்டு எப்படி கடந்து வருவது என்று சொல்லி நீ கலங்கலாம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் உன்னை நேசிக்கிறதுனால் உனக்கு சிட்சை, நான் நேசிக்கிறதுனால் சிட்சை. சத்துருக்கு நீ இடம் கொடுக்காத.
முறுமுறுப்பான காரியங்களை விட்டு எழும்பு. உனக்குள்ளே முறுமுறுப்பின் ஆவி வேண்டாம். கால் பகுதியில் இருக்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்குள்ளே இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொட்டு கொண்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உனக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. உன்னை பிரித்தெடுத்த நோக்கம், உன்னை தெரிந்தெடுத்த நோக்கம், உன்னை அறிந்த நோக்கம், ஒரு சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல அக்கினி இறங்குகிறது. முதியோர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். விலையின கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். விலையின கட்டுகளை மாற்றுகிறார். ஐயோ, என் வாழ்க்கை இவ்வளவுதானா? என் தரித்திரம் மாறுவதில்லையோ? நான் கலங்கி கொண்டிருக்கிறேனே, என் கண்ணீர் உடைய பார்வைக்கு வரலே என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அது சீக்கிரத்தில் நீங்கிரும். லேசான உபத்திரவம், அது லேசான உபத்திரவம். என்னிடத்திலே கொண்டு வா, என்னிடத்திலே கொண்டு வா. மனுஷனிடத்தில் புலம்பினது போதும், நீ கர்த்தரிடத்திலே வா. எல்லாவற்றையும் நாய் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவது போல உன் வாழ்க்கையில எத்தனை முறை நான் உன்னோடு பேசினாலும் பாவத்துக்கு உனக்கு ஒரு அடி தூரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது என்ன? இது உன்னோடு பேசுகிற இனி எச்சரிப்பு அல்ல, இது உனக்கு கடைசி எச்சரிப்பு. பாவத்தை விட்டு நீ விலகும்படியாய், சாபத்தை விட்டு நீ விலகும்படியாய் நீதியின் சூரியன் உன் மேல உதிக்க வேண்டுமானால் நாம் பாவத்தோடு உன்னை ஆசீர்வதிக்க முடியாத. ஏன் என் வாழ்க்கையில வறட்சியான நிலத்தை செழிப்பா என்னை மாற்றுகிற தேவன் நான் அல்லவோ? ஏன் என் வாழ்க்கையில வறட்சி? உன் குறைவை கண்டுபிடி. உனக்கு தெரியுமே நீ என்ன செய்து கொண்டிருக்கா என்பது உனக்கு தெரியும். மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் காண்கிற தேவன். நீ சத்துருக்கு இடம் கொடுத்தா அவன் உன்னோடு வந்து அமர்ந்துக்கிடுவான். சத்துருக்கு நீ இடம் கொடுத்தா அவன் உன்னோடு வந்துருந்து உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக சுற்றி திரிகிறான். அவனுக்கு எதிர்த்து நில், உன்னை விட்டு ஓடுவான். அநேகருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்திருக்கிற காரியங்கள்லாம் மாறுகிறது. வேலையில் இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். திருமண தடைகள் மாறுகிறது. வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு விசாலத்தை கொண்டு போகிறார். சாப கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். சாபத்தை முறிக்கிற இயேசு, நீ கூப்பிட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய கரம் குடும்பத்தில் கிடக்கிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சமாதானம் உண்டாவதாக. எல்லா அலக்களிக்கிற காரியங்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே, வீணான காரியத்தை எண்ணி எண்ணி புலம்புவது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தீர்மானத்தோடு வெற்றியோடு சுதந்தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அர்ப்பணிக்க போறீங்க. என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும்போலும் கையுமாக இரு பரிவாரங்களோடு திரும்ப செய்வதை சொல்லுவோமா? பா பெரும்போலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூயம்
சேர்ந்து சொல்லுமா, என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார். எல்லாரும் சொல்ல போறீங்க, தேவ ஜனமே வாய்களை திறந்து, என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, தேவ ஜனமே, என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார். நன்றியோடு அவரை துதிக்க முடியுது. என் தேவன் எனக்காக இருக்கிறாருங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதை யாரும் தடுக்க முடியாது. தேவன் வருகிற வீடை யாரும் தடுக்க முடியாது. பாவியான வீட்டுக்கு இயேசு போகிறார். பாவியான வீட்டுக்கு பாவியை ரட்சிக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். பாவியான என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். தேவன் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, அப்பா உங்களுடைய வாக்கு, அதுக்கு நான் தடையா இருந்தா கூட என்ன மாற்றுங்கப்பா. என் கல்லான இதயத்தை சதையா மாற்றுங்க. நான் என்ன அர்ப்பணிக்கப்பா. என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுமா, என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா நான், உன் கண்ணின் மணிதானே அப்பா. அப்பா அப்பா சொல்லுங்க, மகனா உம் மகனா, அப்பா அப்பா மகனா உம் மகனா,
பைத்தியமான என்னையும் உங்களையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானிகளை தள்ளி பைத்தியமான என்னையும் உங்களையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கண்ணின் மணியாக அவர் உங்களை மறவாமல் நேற்றும் இன்றும் என்று மாறாத நேசர் அவர் உங்களை அழைத்தபடியினாலே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவள். தேவ ஜனமே, மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து இந்த உபவாச நாளை ஆசீர்வதித்து தந்திருக்கீங்க அப்பா. எங்க ஆராதனையில் தேவன் நீங்க பிரியப்பட்டு இருக்கீங்க. மீதி உள்ள பகுதி உமது கரத்தில் நாங்க அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க, உங்க வழியில் நாங்க நடக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க நடத்துங்க. இயேசுவை நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.